வணக்கம். முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 21 மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் தர வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசியல் சாசனத்தின் உணர்வையும் தமிழக மக்களின் விருப்பத்தையும் நிலைநிறுத்திடுமாறு ஆளுநரை வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வுக்கு விலக்கு கோரும் மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததற்காக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கவும் ஆளுநரை அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆளுநருடனான சந்திப்பின் போது அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, தங்கம் தென்னரசு ஆகியோர் உடனிருந்தனர். அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதிமுகவின் உட்கட்சி தேர்தல் முடிந்து ஒரு மாதம் ஆகியுள்ள நிலையில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் ஜூன் மாதம் 23ஆம் தேதி சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் கட்சியின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்றும் அதில் உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிமுகவை பின்னுக்கு தள்ள பாஜக முயற்சிப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுவது, இது தொடர்பாக மூத்த தலைவர் பொன்னையன் பேசியது, சரியான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படவில்லை என வி.கே. சசிகலா விமர்சித்தது உள்ளிட்டவை குறித்தும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் உறுப்பினர்கள் கேள்விகளை முன்வைக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழக பகுதிகளின் மேலடுக்கில் நிலவும் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, தென்காசி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்மேற்கு வங்க கடலோர பகுதி, குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் லட்சத்தீவு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்காக திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு 8000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்காக வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வந்ததால் 3 நாள்களுக்கு 1 அடி வீதம் அணையின் நீர்மட்டம் குறைந்து வந்தது. டெல்டா மாவட்டங்களில் தற்போது பரவலாக மழை பெய்து வருவதால் பாசன தேவை குறைந்துவிட்டது. இதன் காரணமாக மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்காக திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்வரத்து 2249 கன அடியாக இருந்தது. அணையின் நீர்மட்டம் 115.66 அடியாக உள்ளது. மேட்டூரில் இருந்து திறந்துவிடப்பட்ட நீர் சீர்காழி அருகே உள்ள காவிரி ஆற்றின் கடைசி கதவணையை வந்தடைந்தது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் மலர் தூவி வணங்கி நீரை வரவேற்றனர். 20 நாட்களுக்கு முன்னதாக நீர் வந்திருப்பதால் கூடுதல் பரப்பளவில் சாகுபடி தொடங்க உள்ளதாக தெரிவித்திருக்கும் விவசாயிகள் முறை வைக்காமல் தண்ணீரை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வைகை அணையிலிருந்து மதுரை, திண்டுக்கல் மாவட்ட பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி, வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டனர். 71 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் தற்போது 62 அடியாக உள்ளது. இதனால் போதிய அளவில் நீர் உள்ளதால் மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களில் பெரியாறு பிரதான கால்வாய் பாசன விவசாயிகளின் முதல் போக சாகுபடிக்காக நீர் திறக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 120 நாட்களுக்கு 6739 மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலமாக 45,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்ட தினமான நவம்பர் 26ஆம் தேதி புதிய நாடாளுமன்றத்தை திறக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் விஸ்டா திட்டத்தின் கீழ் 971 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டு வருகிறது. 2022ஆம் ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் புதிய கட்டடத்தில் நடைபெறும் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. புதிய கட்டடம் கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் கட்டுமான பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. அக்டோபர் மாத இறுதிக்குள் கட்டுமான பணிகள் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஜம்மு காஷ்மீரில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த வங்கி மேலாளர் பயங்கரவாதிகளால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். குல்காம் மாவட்டம் அரே மோகன் போராவில் உள்ள வங்கிக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் வங்கி மேலாளர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். வங்கி மேலாளரை சுட்டுக் கொன்ற பயங்கரவாதியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். அண்மையில் பள்ளி ஆசிரியை ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது வங்கி மேலாளர் பயங்கரவாதிகளால் கொலை செய்யப்பட்டுள்ளார். குறிப்பிட்ட சிலர் பயங்கரவாதிகளால் குறிவைத்து கொல்லப்படும் சம்பவங்கள் அண்மை காலமாக ஜம்மு காஷ்மீரில் அதிகரித்துள்ளன. தகவல் பரிமாற்ற செயலியான வாட்ஸ்அப்பில் அனுப்பிய செய்திகளை திருத்தம் செய்யும் வாய்ப்பு விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. வாட்ஸ்அப்பில் அனுப்பிய செய்திகளை நீக்கம் செய்யும் வசதி மட்டும் தற்போது பயன்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் வாட்ஸ்அப்பில் எடிட் ஆப்ஷன், அதாவது செய்தியை திருத்தம் செய்யும் சேவை விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பிழையாக தவறான சொற்கள் அல்லது வரிகளை அனுப்பியவர்கள் அதனை திருத்தம் செய்ய முடியும். ட்விட்டரில் இந்த சேவை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு முன்னதாகவே வாட்ஸ்அப்பில் அறிமுகப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 22 வயது இளம்பெண் ஒருவர் தன்னைத்தானே திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார். வதோதராவைச் சேர்ந்த ஷாமா பிந்து என்ற இளம்பெண்ணிற்கு திருமணம் செய்து கொள்வதில் ஆர்வமில்லை. ஆனால் மணப்பெண்ணாக இருக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டுள்ளது. இந்த வினோத சூழலில் தன்னைத்தானே திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார். இதற்கு அவரின் பெற்றோரும் ஆதரவு தெரிவித்ததால் வரும் 11ஆம் தேதி கோத்ரியில் உள்ள கோவிலில் இளம்பெண் தனி திருமணம் செய்து கொள்ள உள்ளார். 11 जून को मेरी शादी मुझसे पंडित जी करवा रहे हैं. அது மட்டுமின்றி திருமணம் முடிந்த கையோடு கோவாவிற்கு தேனிலவு செல்லவும் இளம்பெண் திட்டமிட்டுள்ளார். दुल्हन तो बनना चाहती हूँ, बीवी नहीं. तो मैंने ये डिसाइड किया तो दुल्हन तो मैं बिना दूल्हे के भी बन सकती हूँ, तो क्यों ना खुद से शादी किया जाए. வங்கதேசத்தைச் சேர்ந்த 22 வயது இளம்பெண் ஒருவர் முகநூல் காதலனை கரம் பிடிக்க ஆற்றில் நீந்தி இந்தியாவுக்குள் வந்திருக்கிறார். கிருஷ்ணா மண்டல் என்ற இளம்பெண்ணும் கொல்கத்தாவைச் சேர்ந்த அபிஹிக் மண்டல் என்ற இளைஞரும் தான் அந்த முகநூல் காதலர்கள். திருமண பந்தத்தில் அவர்கள் இணைய பாஸ்போர்ட் இல்லாதது தடை ஏற்படுத்தியது. ஆனால் திருமணத்தை தள்ளிப்போட மனமில்லாத காதலி மால்டா நதியில் தனியாக சுமார் 1 மணி நேரம் நீந்தி புலிகள் நிறைந்த சுந்தர்வன காடுகள் வழியே இந்தியாவுக்குள் நுழைந்தார். மேற்கு வங்கத்தின் கைகாலி கிராமத்தில் காதலர் அபிஹிக் மண்டலை சந்தித்த கிருஷ்ணா கோவிலில் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் பாஸ்போர்ட் இல்லாமல் இந்தியாவுக்குள் நுழைந்த கிருஷ்ணாவை மேற்கு வங்க காவல்துறையினர் கைது செய்தனர். நாட்டின் எல்லைகள் கூட பிரிக்க முடியாத அவர்களது காதலை காவல்துறை தற்காலிகமாக பிரித்துவிட்டது. பாரதிய ஜனதா கட்சி பிணந்தின்னி கழுகுக்கு ஒப்பானது என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார். பங்குரா மாவட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டத்தில் பேசிய அவர், வரும் மக்களவைத் தேர்தலில் நாட்டின் நலன் கருதி பாஜகவை தோற்கடிக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்தார். மத்தியில் ஆளும் பாஜக அரசு எடுத்த தவறான முடிவுகளால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதோடு வேலைவாய்ப்பின்மையும் அதிகரித்துள்ளதாக மம்தா பானர்ஜி குற்றஞ்சாட்டியுள்ளார். குறிப்பாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்பது மிகப்பெரிய ஊழல் என அவர் சாடினார். முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் இந்த பேச்சுக்கு மேற்கு வங்க பாஜக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பீகாரில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த அம்மாநில அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு முன் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் 1931ஆம் ஆண்டு பீகாரில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த நிலையில் மீண்டும் அதனை மேற்கொள்ள நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு முயற்சித்து வருகிறது. இதற்காக நடத்தப்பட்ட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாஜக, லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் 6 கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தேசிய அளவிலேயே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என கூறி வந்த பீகார் மாநில அரசு தனது நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி பீகாரில் அத்தகைய கணக்கெடுப்பை மேற்கொள்ள கூட்டத்தில் ஆதரவு தெரிவித்துள்ளது. பீகார் அரசியலில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவதே இதற்கு காரணம். IPL இறுதிப் போட்டியின் முடிவு மோசடியாக மாற்றப்பட்டதாக புலனாய்வு அமைப்புகள் சந்தேகப்படுவதாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் புதிதாக இணைந்த குஜராத் அணி கோப்பையை வென்றது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள சுப்பிரமணியன் சுவாமி, IPL இறுதிப் போட்டியின் முடிவு தொடர்பாக விசாரணை தேவை என்பதால் பொதுநல வழக்கு தொடரப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். BCCIயின் அறிவிக்கப்படாத சர்வாதிகாரியாக அமித்ஷாவின் மகன் இருப்பதால் அரசு வழக்கு தொடராது எனவும் அவர் பதிவிட்டுள்ளார்.
இசைஞானி இளையராஜா தனது 80வது பிறந்தநாளை கொண்டாடி வரும் நிலையில் அவருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்து மக்களின் இதயங்களை வசப்படுத்தியிருக்கும் இளையராஜாவின் பிறந்தநாளை அவரது ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களுக்கு பயனளிக்கும் புதிய உத்திகள் எங்கிருந்தாலும் அதை தமிழகத்தில் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகளின் செயலாளர்களுடனான 2ஆம் நாள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அரசின் திட்டங்கள் கடைக்கோடி மக்களுக்கும் போய் சென்றடைய செயலாக்க வடிவம் தர வேண்டும் என்றார். தொழில்துறையின் மூலம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் வேலைவாய்ப்புகளை பெருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். புதிய தொழில்கள் தொடங்குவதில் நடைமுறை சிக்கல்கள் இருந்தால் அவை களையப்பட வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வேளாண் துறையை பலப்படுத்திட உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை பெருமளவில் அமைக்கவும் கேட்டுக் கொண்டார். தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழகத்தில் உருவாக்கப்பட உள்ள மாநில கல்விக் கொள்கைக்கான விதிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் 13 பேர் கொண்ட குழு ஏற்கனவே அமைக்கப்பட்ட நிலையில் கல்விக் கொள்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் தொடர்பான விதிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி இளைஞர்களின் கல்வி மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தனித்துவமான கல்விக் கொள்கையை வகுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 1 ஆண்டிற்குள் இறுதிக்கட்ட அறிக்கையை வழங்க வேண்டும் என கல்விக் கொள்கை குழுவை கேட்டுக்கொண்டுள்ள தமிழக அரசு துணைக்குழுவை உருவாக்கிக் கொள்ளவும் அனுமதி அளித்துள்ளது. விஸ்டாரா விமான நிறுவனத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. இந்தூர் விமான நிலையத்தில் போதிய பயிற்சி இல்லாத விமானியை கொண்டு விமானத்தை தரையிறக்க அனுமதித்ததற்காக விஸ்டாரா நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. எந்த பயிற்சியும் நடத்தாமல் விமானத்தை டேக் ஆஃப் செய்வது மற்றும் தரையிறக்குவதற்கான அனுமதி விதிகளை மீறி விஸ்டாரா நிறுவனம் நடந்து கொண்டதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்ட ஆட்சியரின் புகைப்படத்தை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபடும் நபர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உன்னியின் புகைப்படம் வைத்திருந்த வாட்ஸ்அப் எண்ணில் இருந்து பத்திரிகையாளர் ஒருவருக்கு குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. அதில் அமேசான் லிங்க் அனுப்பி அதன் மூலம் பரிசு அனுப்ப கேட்டுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த பத்திரிகையாளர் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்திருக்கிறார். விசாரணையில் கடந்த வாரங்களில் பல அரசு அலுவலகங்களுக்கும் இதுபோன்ற குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஒரு சிலர் பணத்தை இழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மாவட்ட ஆட்சியரின் புகைப்படம் வைத்து மோசடியில் ஈடுபடும் நபர் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவன இயக்குநர்கள் 6 பேரை பிடிக்க 7 டிஎஸ்பிக்கள் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 1 லட்சம் ரூபாய் முதலீடுக்கு மாதம் 30,000 ரூபாய் வட்டி வழங்குவதாக கூறி மோசடி செய்ததாக பதிவான புகாரில் கடந்த 24ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆருத்ரா கோல்டு நிதி நிறுவன கிளைகளில் சோதனை நடைபெற்றது. மொத்தம் 26 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் சோதனை நடத்தி 3,41 லட்சம் ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். 2 கைது செய்யப்பட்டனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் வீட்டிலேயே அவர் தனிமைப்படுத்திக் கொண்டார். லேசான காய்ச்சல் மற்றும் சில அறிகுறிகள் இருந்ததை அடுத்து அவர் பரிசோதனை மேற்கொண்டார். இதில் கொரோனா உறுதியாகியுள்ளது. அதனையடுத்து கடந்த சில நாட்களாக சோனியா காந்தியை சந்தித்தவர்கள் பரிசோதனை செய்து கொள்ள கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் வரும் 8ஆம் தேதி அமலாக்கத்துறை விசாரணைக்கு சோனியா காந்தி ஆஜராவார் என கட்சியின் மூத்த தலைவர் சுர்ஜிவாலா கூறியுள்ளார். டெல்லி யமுனை ஆற்றில் நீண்ட தூரத்திற்கு நச்சு நுரை கலந்து காணப்படுகிறது. இதனால் நதியின் தூய்மை பெரிதும் பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளது. கழிவுகள் கலப்பதாலும் ரசாயன தொழிற்சாலைகள் வெளியேற்றும் கழிவாலும் டெல்லியின் முக்கிய நீர் ஆதாரமான யமுனை ஆறு அதிகளவில் மாசடைந்துள்ளது. தொழிற்சாலைகளின் கழிவுநீர் முறையாக சுத்திகரிக்கப்படாமல் யமுனை ஆற்றில் கலப்பதால் பாஸ்பரஸ் அளவு பல மடங்கு அதிகரித்து நுரை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. 2021-22ஆம் நிதியாண்டில் கைவினைப் பொருட்கள் உட்பட இந்தியாவின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி மிக உயர்ந்த அளவாக $44 பில்லியன் கடந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது.
பருத்தி ஆடைகள் ஏற்றுமதி 17 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி 16 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் இருந்துள்ளது. மேலும் ஜவுளிகள் ஏற்றுமதி 6.3 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 2.1 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் இருந்தன. டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா விரைவில் கைது செய்யப்படலாம் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் ஹவாலா பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தனது நெருங்கிய வட்டாரத்திலிருந்து அடுத்ததாக துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்படலாம் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். சத்யேந்திர ஜெயினும் மணீஷ் சிசோடியாவும் ஊழல்வாதிகள் என்றால் நாட்டில் யார்தான் நேர்மையானவர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உக்ரைனிலிருந்து சுமார் 2 லட்சம் குழந்தைகள் ரஷ்யாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச குழந்தைகள் தினத்தை ஒட்டி நாட்டு மக்களிடம் உரையாற்றிய அவர் ரஷ்யாவின் தாக்குதலால் 243 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக வருத்தம் தெரிவித்தார். மேலும் 446 குழந்தைகள் காயமடைந்திருப்பதாகவும் 139 பேரை காணவில்லை என்றும் செலன்ஸ்கி கூறினார். மேலும் 2 லட்சம் குழந்தைகளை வலுக்கட்டாயமாக ரஷ்யாவிற்கு அழைத்துச் சென்றதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அவர் ஒருபோதும் உக்ரைன் குழந்தைகளை ரஷ்யர்களாக மாற்ற முடியாது என்றார். ராணி எலிசபெத் அரியணை ஏறி 70 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி பிரிட்டனில் பிளாட்டினம் ஜூப்ளி விழா களை கட்டியுள்ளது. இந்த விழாவை ஒட்டி வருகிற 5ஆம் தேதி வரை பிரிட்டன் முழுவதும் விடுமுறை விடப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளன. ராணுவ வீரர்களை கொண்டு அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த அணிவகுப்பை காண ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டுள்ளனர். வெள்ளிக்கிழமை பக்கிங்ஹாம் அரண்மனையில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் உலகின் தலைசிறந்த கலைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வருகிற 5ஆம் தேதி ஆங்காங்கே விருந்து நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மிகப்பெரிய ரயில் முனையம் கட்டுமான பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. நியூயார்க்கில் கிராண்ட் சென்ட்ரல் மேடிசன் என்ற பெயரில் சுமார் 7 லட்சம் சதுர அடியில் ரயில் முனையம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. மேடிசனில் உள்ள 43வது சாலையில் இருந்து 48வது சாலை வரை இந்த பிரம்மாண்ட முனையம் அமைக்கப்படுகிறது. அமெரிக்காவில் கடந்த 112 ஆண்டுகளில் மிகப்பெரிய ரயில் முனையம் அமைக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். கிராண்ட் சென்ட்ரல் மேடிசன் முனையம் வரும் டிசம்பர் மாதம் முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய அமைச்சரவையில் முதன்முறையாக 13 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். அந்நாட்டில் கடந்த மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற தொழிலாளர் கட்சித் தலைவர் அந்தோனி ஆல்பனீஸ் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் 30 பேர் கொண்ட அமைச்சரவையில் 13 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். அந்நாட்டு வரலாற்றில் அமைச்சரவையில் அதிக பெண்கள் இடம்பெற்றிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதுபோன்று முதன்முறையாக 2 இஸ்லாமிய பெண்களும் ஒரு பழங்குடியின பெண்ணும் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளனர். கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கை ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான சர்வதேச கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளது. இரு அணிகளுக்கு இடையேயான 20 ஓவர் போட்டி ஜூன் 7, 9, 11 ஆகிய தேதிகளில் நடைபெறுகின்றன. முதல் 2 போட்டிகள் கொழும்பிலும் கடைசி போட்டி கண்டியிலும் நடைபெறவுள்ளது. 5 ஒருநாள் போட்டி மற்றும் டெஸ்ட் போட்டிகளும் நடைபெறவுள்ளன. இதற்காக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்கள் இலங்கை சென்றடைந்தனர். கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது முதல் அவர்கள் தங்கும் விடுதிக்கு செல்லும் வரை வீரர்களுக்கு பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டது.